கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கலப்பு திருமணம் என்றால் என்ன? எதை நாம் கலப்பு திருமணம் என்று நாம் சொல்கிறோம்? மாமிசமும் ஆவியும் ஏன் போராடுகிறது? இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். இது கூட அக்செப்டபிள். ஒரு பக்கம் அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஆனால் ஆவிக்குரியது. ஆனால் ஒரு சிலர் துணிகரமாக மாம்சத்தின்படி இருக்கிற தேவனை அறியாத, நான் இந்த இடத்துல எங்கே வரேன்? சமீபத்தில் என்ன ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு. கலப்பு திருமணம்னா என்ன? முதல்ல ஒரு மனுஷனுக்கும் ஒரு மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணாதான் கலப்பு திருமணம். ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பண்ணால் அது கலப்பு திருமணம் கிடையாது. அப்போ அவங்க கலப்புன்னு எதை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேஸ்ட்டை கேட்குறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நோ கேஸ்ட். அதுக்கு முன்னாடியுமே கிடையாது. அவங்க பார்க்குறாங்க, அது மனம் திரும்பாத காரணத்தினால பார்க்குறாங்க. எப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டீங்களோ, ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாமே ஒரே சபைக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். இங்கே ஒரு சரீரத்துக்குள்ளே ஒவ்வொரு கை ஒரு ஜாதியாகவும் கால் ஒரு ஜாதியாகவும் இருக்காது. அப்படி நீ இருக்கிறன்னா நீ ஒரு சரீரமாக இருக்க முடியாது, நீ இன்னொரு சரீரம்னு அர்த்தம். அப்போ நீ கர்த்தரோட சபைக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். சரி, இருக்கட்டும். அப்போது இன்னைக்கு சபைக்குள்ளே வரோம். இங்கே வந்த பிறகு நீங்கள் புறஜாதியார், நான் சொல்லக்கூடியது தேவனை அறியாதவர்களை கொண்டு சபையில் திருமணம் பண்ண வைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க தெரியுமா? கேட்குறாங்க பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ஏதோ ஒரு காரணம், அது அவங்க தவறாக விரும்பிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு எப்படியாவது திருமணம் பண்ணி வைங்க. இப்போ இந்த பொண்ணும் என்ன சொல்லுது, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, அவர் கிறிஸ்டியன் ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது ஒரு அபத்தமான ஒரு பதில். எதுக்கு ஒத்துக்கணும்? ஒருத்தன் உனக்காக கிறிஸ்தவன் ஆகிறான், உன் பொண்ணுக்காக மாறுறானா எவ்வளோ சீப்பு பாருங்களேன். ஒருத்தன் தேவனுக்காக தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், மனுஷனுக்காக தன்னை மாத்திரவனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு உன் பொண்ணுக்காக மாத்திரவன் நாளைக்கு வேற எதுக்காகவோ இதை மாத்திட்டு பின்னாடி போக மாட்டான்றது என்ன நிச்சயம்? இன்னைக்கு உன் பொண்ணை விரும்பிட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வரவன் நாளைக்கு அப்பா அம்மா ஒத்துக்கலன்ட்டு அவங்களுக்காக கிறிஸ்தவத்தை விட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு நிறைய பெற்றோரும் அந்த தப்பை செய்யறாங்க, நிறைய பிள்ளைகளும் அந்த தப்பை செய்யுது. யார் எங்க ஆவி போராடுது மாம்சத்தோட? இந்த மாதிரி ஆட்களோட தான் போராடுது. இவங்க உடனே அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம், காலையில ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம், முந்தின நாள் ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம். இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, ஆவி மனுஷனோடு கூட போராடுகிறது. இன்னைக்கு அதான் சபைக்குள்ள தேவனை ஆண்டவர் சொல்ற, மனஸ்தாபப்படுகிறார். இப்படிப்பட்டவனெல்லாம் நான் சபைக்குள்ள கொண்டு வந்தேனேன்னு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். எதுக்கு? இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் ரட்சித்தேனே. மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்கள், இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கிறதே கிடையாது. அவன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டதா, பையன் ரட்சிக்கப்பட்டானா, எந்த சபை, எத்தனை வருஷமா போய்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ ஆவிக்குரிய அனுபவம் இருக்கு, கர்த்தருக்குள்ள எவ்வளோ ஸ்திரப்பட்டிருக்காங்க, ஊழிய அனுபவம் இருக்கா, எதுவும் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் இன்னைக்கு வந்துட்டார்ல, பேரை மாத்திட்டார்ல, ஞானஸ்தானம் நேற்று எடுத்துட்டார், ஓகே ரைட், செஞ்சு வச்சிடலாம். அப்படிப்பட்ட குடும்பங்களில் 99 குடும்பங்களில் பிரச்சனை தான், 99 குடும்பங்களில் பிரிவினை தான். 1-2 ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் சொல்றார், மனஸ்தாபப்படுகிறேன். அப்படிப்பட்டவங்க சபைக்குள்ள வச்சு கல்யாணமும் பண்றீங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க சபையில தூக்கியும் பேசுறீங்க. நாளைக்கு இவன் பண்ற தப்ப இன்னொருத்த பண்ணும்போது நீங்க எப்படி கேட்பீங்க? சபையில அவனுக்கு பண்ணி வச்சிங்களே. ஏன் அதை விட கொடுமை ஊழியக்காரன் வீடுகளில் இது நடக்குது, ஊழியக்காரன் குடும்பங்கள்ல இது நடக்குது, இந்த அபத்தம் நடக்குது. எப்படி உன் சபையில நாளைக்கு தைரியமா நீ பிரசங்கம் பண்ணுவ? நாளைக்கு விசுவாசிகள்ல 10 பேர் இதே மாதிரி நின்னா எப்படி முடியாதுன்னு உன்னால சொல்ல முடியும்? அப்படி பண்ணி வச்சா உன் சபை கொள்ளையர்கள் கூடாரமா இல்ல இருக்கும். இன்னைக்கு அதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆவியும் அப்புறம் என்ன இருக்கு சபைக்குள்ள? பரிசுத்த ஆவியானவர் இங்க இருந்து வராருன்னு வச்சுப்போமே, கீழ இருந்து மாம்சம் போராடிட்டு இருக்கு. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவன் எல்லாம் பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க. அவன் மாம்சம் உட்கார்ந்துருப்பான், இங்க ஆவி ரெண்டும் போராடும். அதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி மாம்சத்தோடு கூட போராடுவதில்லை. இப்படிப்பட்ட சபையை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இப்படிப்பட்டவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய ஆவி எப்பவும் ஆவியோட தான் இருக்கும். மாம்சம் அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கேட்டு செய்யணும், ஒரே ஆவியோடு கூட செயல்படணும். இந்த மாதிரி மாம்சமான ஆட்களை சபைக்குள்ள கொண்டாந்ததுனால விளைவுதான் சபை சுக்குநூறாக போகிறது, சபையினுடைய குவாலிட்டி கெட்டு போகுது.
அதுக்கப்புறம் அந்த சபையில் ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்காது பாருங்களேன். ஏன் இருக்காதுன்னு கேட்டால், உட்காந்துருக்கிறதெல்லாம் மாம்ச இச்சையின்படி சேர்ந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கு. மேலேருந்து ஆவியில் பேசுகிறோம். எப்படி அது செட் ஆகும்? அதுக்கான போராட்டம் இருக்க தான் செய்யும். குடும்பங்களில் அப்புறம் அப்புறம் பாருங்கள், பாஸ்டர் வாரம் ஃபுல்லாக பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருப்பார். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர். இவர் வந்து மாம்சத்தோடு கூட போராட மாட்டார். அவர் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மாம்சத்தை ஆவியாய் மாற்றி அவர் உன்னை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு வந்தார். நீங்கள் மேலே மேலே அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி காரியங்களால் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. துக்கப்படுத்த எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் என்னும்படியான காரியங்களை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். அவனுடைய தேவனுடைய ஆலயமாகி அவன் சரீரத்தை விட்டு அவர் தூரம் போவார். அவர் பின்னாடி போயிடுவார். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது கதறான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும், என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் சபை போயிட்டு இருக்குது. அதை குறித்து ஏசாயா புஸ்தகம் 63:10 சொல்லுது, அவர்களோ கலங்கம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள்னு இருக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி கேட்டதும், இஸ்ரவேல் ஜனங்க பசின்னு சொல்லி கலகம் பண்ணினதையும், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசினதையும் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான, அன்னைக்கே அங்கே ஆவியானவர் இருந்திருக்கிறார் பாருங்க. அவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆவியானவர். நீ கலகம் பண்ணும்போது, சண்டை போடும்போது, நீ ஊழியக்காரனோடு கூட போராடும் போது, ஊழியக்காரனுக்கு விரோதமாக தூஷணமாய் பேசும்போது, ஒவ்வொரு காரியத்திலும் நீ செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுகிறார். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அதனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? முழு பூமியையுமே கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். தண்ணியில கடைசியா மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணி போட்டார். சவுல் துக்கப்படுத்த நிமித்தம் ராஜ்யபாரத்தை தள்ளினார். ஆனால் ஜனங்கள் துக்கப்படுத்த நிமித்தம் மொத்தமாக அழிச்சு போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லாம் வனாந்தரத்தில் சாவான். 20 வயசுக்கு கீழே இருக்கிறவன் தான் 40 வருஷம் கழிச்சு அங்கே போவான். இதுக்கு நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அதற்கு பிறகு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதான் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவரை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுங்க. தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. கெட்ட வார்த்தையே பேசாதீங்க. தேவையில்லாமல் பேசுறது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான சில காரியங்களை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களோட வீட்டில் உட்காந்துருக்கீங்களா, சாதாரணமாக பேசுறது நம்ம பேசலாம். ஸ்கூலை பற்றி, சாப்பாடை பற்றி, எஜுகேஷன் பற்றி பேசலாம். மற்ற நேரங்களில் பைபிளை பற்றி சில காரியங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ராஜாவாக, விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதை ஒரு நாளும் व्यसனப்படுற அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. சவுலை ராஜாவாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் அப்படி ஆகக்கூடாது. கர்த்தர் நம்ம நினச்சி சந்தோஷப்படணும். நம்ம கொடுத்த ஊழியத்தை நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். உங்களுக்கு கொடுத்த சபையின் நிமித்தம், என்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளின் நிமித்தம், எனக்கு கொடுத்த குடும்பத்தின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். இவனை நான் அபிஷேகம் பண்ணேன், இந்த அபிஷேகம் பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் நினச்சதை அவன் செஞ்சுருக்கிறான்னு கர்த்தர் சந்தோஷப்படணும். கடைசியாக ஒரு நாளும் மாம்சத்தோடு போய் கலக்கக்கூடாது. அது சிந்தனையிலையாக இருந்தாலும் சரி, செயல்லையாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே நாம் வேற, உலகம் வேற. உலகத்தோடு கூட கலந்தீங்கன்னா, மாம்சத்தோடு கலந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் அழித்து போடுவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறீங்கப்பா. நீர் போய் எங்களுக்கு தேற்றவாளை அனுப்பி வச்சிங்க. எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே, நாங்கள் பல முறை உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறோப்பா. சிந்தனையினாலோ, பேச்சினாலோ, செய்கையினாலோ பல முறை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, இனி ஒரு நாளும், ஒரு காலம், ஒரு நிமிஷம் கூட உம்மை துக்கப்படுத்தாமல் உம்மை சந்தோஷமாக உம்மோடு கூட இருக்க எங்களை அபிஷேகம் பண்ணின நிமித்தம் நீர் சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் உம்மை நாங்கள் பின்பற்ற, ஆண்டவருடைய உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் மேலே இறங்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக பரலோகம் சாட்சி கொடுத்துச்சு. அதை அவர் முடிக்கும் போது பரலோகம் மீண்டும் சாட்சி கொடுத்தது. ஆரம்பிக்கும் போது சாட்சி கொடுத்த பரலோகம் முடிக்கும் போது சாட்சி கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே வரும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்பொழுது நாங்கள் முடிக்கிற காலம் வந்திருக்க ஆண்டவரே, இப்போ நீங்கள் எங்கள் முடிவும் சந்தோஷமாக இருக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம்.
எங்கள் நிமித்தம் நீர் துக்கப்படக்கூடாது ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் நீர் மனஸ்தாபப்படக்கூடாது ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் நீர் சந்தோஷப்படணும்ப்பா. நீர் அப்படி செய்ய வேணுமாய், நாங்கள் அப்படி வாழ வேண்டுமாய் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.